அதே அல்லாஹ் தன்னை பத்தி இப்படியும் சொல்லியிருக்கிறான், ஷதீதுல் இகாப். அல்லாஹ் பாதுகாப்பு, ஷதீதுல் இகாப், ரொம்ப கடுமையாக தண்டிக்கக்கூடிய. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு எப்படி ஒரு உதாரணம் இல்லையோ, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவுடைய இரக்கத்துக்கு எப்படி எங்களுக்கு ஒரு உதாரணத்தை காட்ட இயலாதோ, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தண்டனைக்கும் எங்களுக்கு உதாரணம் காட்ட இயலாது. எங்களுக்கு உதாரணம் காட்ட இயலாது. கண்ணியமானவர்களே, ஷிர்க்கை தவிர அடுத்த விஷயங்களை அல்லாஹ் நாடினா மன்னிப்பான், ஆனா நாடினா தண்டிப்பான். நாங்க எந்த கேட்டகரியில் இருக்கிறோம்னு எங்களுக்கு தெரியாது, நாங்க எந்த லிஸ்ட்ல போய் சேருவோம்னு எங்களுக்கு தெரியாது. அதனால கண்ணியமானவர்களே, பாவங்களுடைய விஷயங்கள்ல நாங்க ரொம்ப கவனமாக இருக்கோம், ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளும். இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த சமூகத்துல பரவிருக்கக்கூடிய ஒரு பொல்லாத ஒரு நோய் தந்த இந்த போதை, இந்த மது வந்துவாங்க, சாராயம் வந்துவாங்க, நிறைய வகையில் இருக்குது. அது எந்த பேரை சொல்லி பேசினாலும், எந்த பேரை வச்சு பாவிச்சாலும் கண்ணியமானவர்களே, குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய எல்லாமே ஹராம் தான். ஹபீபனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த போதையையும் வட்டியையும் விபரிச்சு லானத் செஞ்ச மாதிரி வேற எதையும் லானத் செய்யல. ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்குரிய அருள் ஹபீபனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு அவங்களுடைய ஷஃபாஅத்தை தான் கியாமத்துடைய நாளையில ஷஃபாஅத்துன் உதுமாவாக வச்சிருக்கிறார். லிவாஉல் ஹம்த அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் கொடுப்பார். கண்ணியமானவர்களே, கியாமத்துடைய நாளையில வச்சிருக்கக்கூடிய மகாமன் மஹ்மூத அந்த ஹபீபு கிட்ட தான் கொடுப்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதுவா செய்தார். அது எப்படிப்பட்ட பதுவாவாக இருக்கும், அது எப்படிப்பட்ட பதுவாக இருக்கும் சொன்னாங்க. லுஇனத்தில் ஹம்ரு அலா அஷ்ரதி அவ்ஜு, இந்த போதை இருக்குது தானே, ஹதீஸ்ல நிறைய ஹம்ர் என்ற வார்த்தை வரும். அந்த ஹம்ர் என்ற வார்த்தைக்கு மதுபானம் என்று இருந்தாலும் அது இன்னொரு ஹதீஸ்ல வருது, குல்லு ஹம்ரின் முஸ்கிர் வ குல்லு முஸ்கிரின் ஹராம், குல்லு முஸ்கிரின் ஹம்ருன் வ குல்லு முஸ்கிரின் ஹராம். போதை தரக்கூடிய எல்லாமே மதுபான வகையை சார்ந்தது, போதை தரக்கூடிய எல்லாமே மதுபான வகையை சார்ந்தது தான். அது ஹபீபனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பி ஐனிஹா, அந்த போதை வஸ்துவையே சபிச்சிருக்கிறாங்க. வ ஆசிரிஹா, அதை செய்றவன், வ மூதசிரிஹா, அதை செய்ய சொல்றவன், வ பாயிஹா, அதை விக்கிறவன், வ முபதாயிஹா, அதை வாங்குறவன், வ ஹாமிலிஹா, அதை கொண்டு போறவன், வல் மஹ்மூலதி இலைஹி, அதை கொண்டு போகக்கூடிய வாகனம், வ ஆக்கிலி தமனிஹா, அந்த பெருமதியை சாப்பிடுறவங்க, வ ஷாரிபிஹா, அதை பாவிக்கிறவங்க, வ சாக்கிஹா, அதை கொடுக்கிறவங்க. கண்ணியமானவர்களே, சாக்கி என்று சொல்றது ஊத்தி கொடுக்கிறது, ஊத்தி கொடுக்கிறது, எனக்கிட்ட உள்ள போதையை இன்னொருத்தருக்கு பகிர்ந்து கொடுக்கிறது. கண்ணியமானவர்களே, இப்படி ஹபீபனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 10 விதமாக சொல்லி எல்லாத்தையும் சஃபி செய்கிறான், எல்லாத்தையும் சஃபி செய்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்க இன்றைக்கு தொலை வாரோம், நோன்பு பிடிக்கிறோம், எல்லா அமலும் செய்யறோம், எல்லாத்தையும் நாங்க செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் பாதுகாக்கணும், என்ற வாயில இந்த போதையில ஒரு பகுதி இருந்து கொண்டு இருந்தால் என்னுடைய நிலைமை என்ன, என்ற நிலைமை என்ன? போதையை பாவிச்சு கொண்டு இருந்தால் நான் ரப்பு கிட்ட நெருக்கமானவனாக இருப்பேன், அல்லாஹ் கிட்ட நெருக்கமானவனாக இருப்பேன். நினைக்க வேணாம் திரவங்கள் மட்டும் குடிச்சா மட்டும்தான் ஹராம் என்று. அல்லாஹ் பாதுகாக்கும். திரவம் மட்டும் ஹராம் அல்ல, இலையும் ஹராம் தான், இலையும் ஹராம் தான். அதை பவுடர் ஆக்கினாலும் ஹராம் தான், அதை டெப்லெட் குடிச்சாலும் ஹராம் தான். ஹராம் ஹராம் தான் கண்ணியமானவர்கள். இந்த ஹராத்தை செஞ்சு கொண்டு நாங்க தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், என்ன லாபம் இருக்குது, என்ன பலன் கிடைக்க போகுது? அல்லாஹ் பாதுகாக்கும். ஆனா கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நிறைய தங்கமான வியாபாரிகள், நல்ல அஹ்லாக்கோட பழகக்கூடியவங்க, நல்ல இபாதத்தான சாலிஹான வியாபாரிகள், சாலிஹான வியாபாரிகள், யாருக்குமே மனசை நோகடிக்காத முறையில வியாபாரம் செய்யறவங்க, யாருக்குமே மனசை நோகடிக்காத முறையில வியாபாரம் செய்யறவங்க, முகத்துல பாயாம அடிக்கிறவங்க, அவ்வளவு அஹ்லாக்கான அந்த வியாபாரிகள், அவ்வளவு சாலிஹான வியாபாரிகள், அவங்களுடைய கடைகள்ல இந்த பீடி சிகரெட்டுகள் விற்கிறது எவ்வளவு கவலைக்குரிய விஷயம் தெரியுமா? எவ்வளவு கவலைக்குரிய விஷயம் தெரியுமா? இந்த பீடி சிகரெட் சொல்றது சின்ன லாபமாக இருக்கலாம், ஆனா அல்லாஹ் பாதுகாக்கணும், என்னுடைய கொடுக்கல் வாங்கலுடைய முழு பரக்கத்தையும் நாசமாக்கும்.
என்னுடைய தொழிலுடைய முழு பரக்கத்தையும் நாசமாக்கி போட்டு, என்னுடைய தொழில உள்ள முழு கயிறுகளையும் அது அப்படியே சாம்பலாக்கி போட்டு. அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்க நினைக்க கூடாது இது லாபம், இது வச்சாதான் எல்லாரும் வருவாங்க, இது வச்சாதான் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. கிடையாது. நான் வியாபாரம் செய்யறதை என்ற ரப்புக்கு பொருத்தமாக, மக்களுக்கு பொருத்தமாக கிடையாது. மக்களுக்கு பொருத்தமாக நாங்க செஞ்சிட்டோம் என்று அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் தடுத்த நிறைய விஷயங்களை நாங்க செய்ய வேண்டி வரும். எங்கட கஸ்டமர்ஸ்களுக்காகவே அல்லாஹ் பாதுகாப்போம். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு வியாபாரத்துல இப்படி இப்படி செய்யுங்கன்னு சொல்லி இருக்கிறான். அந்த போதை வஸ்துக்கள், இந்த பாவனைக்குரிய பொருட்கள் தவிர்க்கப்பட்டா அந்த வியாபாரம் எவ்வளவு பரக்கத்துக்குரிய வியாபாரமா இருக்கு. யோசிப்பார், எவ்வளவு பரக்கத்துக்குரிய வியாபாரமாக இருக்கு. தடுக்கப்பட்ட விஷயங்கள் தவிர்த்து கொள்ளப்பட்டா அந்த வியாபாரம் எவ்வளவு பரக்கத்துள்ள வியாபாரமாக இருக்கு.